வெல்கம் டு டெக் இன்வெஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா EZVSோட EB8ங்கிற இந்த கேமராவும் இந்த சோலார் பேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் கேமரா மாட்டணும், உங்கள் தோட்டத்தில் வந்து பவர் சப்ளை இல்லை உங்கள் இண்டஸ்ட்ரிக்கோ எங்கேயுமே பவர் சப்ளை இல்லை, அங்கே ஒய்ஃபை இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவுக்கு வந்து பவர் தேவையில்லை. இது வந்து டிஃபால்ட்டாகவே 1 day பேக்கப் இதில் வரும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா 6.2 வாட் 6 வோல்ட் அவுட்புட் தரும். இந்த பேனலை இந்த கேமராவோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பவர் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு டல்லாக இருக்கிறப்போ இல்லைன்னா சுத்தமாக ரெய்னி சீசன் அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு 1 to 2 days வந்து பேக்கப் வரும். இதுலேயே இன்பில்ட்டாக 4G சிம் கார்டு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக எதுவும் ஒய்ஃபை தேவையில்லை. இந்த கேமராவில் வந்து AI பவர்டு ஹியூமன் சென்சிங் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து ஹியூமன் யாராவது வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கணும் அப்படின்னா இந்த கேமராலையும் சைரன் இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கும் அந்த அலர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த கேமராவில் இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கேமராவோட இது ஒரு பெஸ்ட் கேமரா. 3 மெகாபிக்சல்னால் 3 மெகாபிக்சல் எக்ஸாக்டாக வரும். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த பேனலும் அப்படி தான், மோனோ கிறிஸ்டலின் பேனல். மற்ற மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பாலி கிறிஸ்டலின் தான் வரும். எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். இது எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 செப்பரேட் பாக்ஸாக வரும். ஒன்று வந்து கேமரா, இன்னொன்று வந்து சோலார் பேனல். இது 2 நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். இந்த EB8ங்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா 3 மெகாபிக்சல். இது ஃபுல்லி அவுட்டோர் வாட்டர் ப்ரூஃப். வாங்க இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது அந்த மோனோ கிறிஸ்டலின் 6.2 வாட் சோலார் பேனல். இதில் பின்னாடி மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது மவுண்டிங் ஸ்க்ரூ. ஸோ இப்போ மவுண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை எங்கே வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் ஓகே பண்ணிட்டு இதை டைட் பண்ணோம்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், இன்பில்ட் பேட்டரி கேமரா, டைப் சி கேபிள், மவுண்டிங் ஸ்க்ரூ. இதெல்லாம் மைக்ரோ SD சிம் கார்டு போடுற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கேமரா. இந்த ஸ்லாட்டில் தான் வந்து மெமரி கார்டு ப்ளஸ் சிம் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து SD கார்டு. இது வந்து SD கார்டு ஸ்லாட். இது வந்து நேனோ சிம். சொல்ல இந்த சிம் நேனோ சிம் உள்ளே போடுற மாதிரி இல்லை, இது வந்து மைக்ரோ சிம் போடுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. எல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது ஒரு பெரிய மைனஸ் இந்த கேமராவில். நீங்கள் போடுறப்போ இந்த மாதிரி சிம் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா உள்ளே போய் லாக் ஆகிடுச்சுன்னா இது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மைக்ரோ சிம் எடுத்து பொசிஷன் பாருங்கள். இந்த பொசிஷன் இருக்குது. பொசிஷனும் ப்ராப்பராகவே கொடுக்கல, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனே கொடுக்கல. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ சிம் வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் டெம்பரரியாக கான்ஃபிகர் பண்ணி எங்கள் ஆஃபீஸுக்கு வெளியே ஜஸ்ட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதனோட குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் அவுட்டோரில் கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Audio Jungle.